إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு இறுதியாக வந்த நபி முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை வழிமுறையை கியாமத்துடைய நாள் வரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண் பெண் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரங்காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையில எந்தெந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில முடிஞ்ச அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்திருக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுக்கும் முழுது 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்துல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சி அதிலும் சிறந்த படைப்பாக இந்த உலகத்துல மனிதர்களை ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறார். இந்த மனிதர்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை உலகத்துல பெரிய நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் தெளிவாக குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. ஏ மனிதர்களே, நீங்க இந்த உலகத்துல நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்க வெறுமனே வீணாக உங்களே படைச்சிருக்கிறோம் என்பதாக?
வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க எங்கள் பக்கம் திரும்பி வர மாட்டீர்கள் என்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் ரெண்டு விடயங்களை விளங்கப்படுத்துறார். முதலாவதாக, நாங்கள் உலகத்துல மனிதர்களை படைச்சிருக்கிறோம், வெறுமனே வீணாக இல்ல, ஒரு பெரிய நோக்கத்தோட இந்த உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பியிருக்கிறோம். இரண்டாவது, ஏதோ ஒரு நாள் ரப்பின் பக்கம் திரும்பி வரத்தான் ஓடும். அந்த நாள் கியாமத்துடைய நாளையில ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை பத்தி கேட்கத்தான் போறான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, அதுதான் ஒரு பெரியார் சொல்றாரு, இன்னல் ஹபீப மினல் அஹ்பாபி முக்தலஃபு லா யம்னஉல் மௌத பவ்வாபுன் வலா கரசு. இந்த உலகத்துல ரெண்டு உயிர் நண்பர்கள் வாழ்ந்தார்களாம். அந்த உயிர் நண்பர்களை எதை கொண்டும் பிரிக்க முடியாதாம். அப்படியாப்பட்ட உயிர் நண்பர்களை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்த கொண்டு நிச்சயமாக பிரிச்சே தீர்வான். பவ்வாபுன் வலா கரசு, ஒரு வீட்டுக்கு வாசல் இருக்கிறார் செக்யூரிட்டி, அவரை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ளால போகணும். அப்படியாப்பட்ட செக்யூரிட்டியை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்த கொண்டு பிரிச்சே தீர்வான். இந்த உலகத்துல மௌத்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இறுதி வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. لو كانت الدنيا تدوم على أهلها لكان رسول الله صلى الله عليه وسلم فيها مخلد. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த உலகம் ஏதோ ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் இல்லாத வாழ்க்கையை உலகத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட ரப்புல் ஆலமீன் மௌத்த கொண்டு உலகத்தை விட்டு பிரிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு அன்பு வெச்ச கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுறாங்க. அப்படியே கொண்டு போய் கபர்ல அடக்குறாங்க. யா ஃபாத்திமா, ஒரு பதிலும் வரல. இரண்டாவது தடவை யா ஃபாத்திமா, ஒரு பதிலும் வரல. மூன்றாவது தடவையா யா ஃபாத்திமா, மாலி வகஃப்து அலல் குபூரி முஸல்லிமா கப்ருல் ஹபீபி வலா யருத்து ஜவாபி. உலகத்துல நான் ஒரு தடவை ஃபாத்திமா என்ற என்னுடைய மனைவி, என்னுடைய காதலிய கூப்பிட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி என் முன்னால் வந்து நிப்பா. இப்ப கபருல வச்சுட்டேன், 3 தடவை ஃபாத்திமா என்று கூப்பிட்டேன், ஒரு ஜவாபும் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எங்க எல்லாத்துக்கும் தெரியும் 3ல ஒரு பகுதி அல்லது 3ல 2 பகுதியை ஆழ்ந்த ஒரு மனிதன் அமீருல் முஃமினீன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படியாப்பட்ட ஆட்சி, ஆட்சியில இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு 100 ரக்காத்துக்கு மேல நஃபில் தொழக்கூடியவர், பல குர்ஆன்கள் முடிக்கக்கூடியவர். அவருடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் பஅலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜ்தூத், ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதன். அவர்களை பார்த்தா இருக்கக்கூடிய சிறுவர்களை நாம் சொல்வாங்க மஜ்னூன், பைத்தியக்காரன். அந்த பஅலூல ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் அவரை ஜோக் பண்ணுவாங்க. சில நேரத்துல அவர்கிட்ட அட்வைஸும் எடுப்பாங்க. ஒரு தடவை பஅலூல் வாராரு, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அசா, ஒரு கம்ப கையில கொடுக்குறாங்க. பஅலூல், நீங்க இந்த உலகத்துல உங்களை விட ஒரு மோடியனை கண்டா இந்த அசாவை கையில கொடுங்க. இவரும் சரி சிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. சில காலத்துக்கு பின்னால ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறதுக்கு பஅலூல் வாராரு. இவங்க கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. கேக்குறாங்க, அமீருல் முஃமினீன் என்ன ஆச்சு? கொஞ்சம் சோமில்லாம இருக்கிறேன் பஅலூல். கேக்குறாங்க, நீங்க உலகத்துல எங்கேயாவது ஒரு விஷயம் இடத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னால 5000 குதிரை படை வீரர்கள் போவாங்க, உங்களுக்கு பின்னால 5000 குதிரை படை வீரர்கள் போவாங்க. இப்ப அவங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்களா? சொல்றாங்க, பஅலூல், நான் சக்கராத் வருத்தத்தில் இருக்கிறேன், நீங்க என்ன காட்டுறீங்க, என்ன ஜோக் இது? சொல்றாங்க, அமீருல் முஃமினீன், நீங்க ஒரு இடத்துக்கு போறதாக இருந்தால் ஒரு கூட்டத்தை முன்னால் அனுப்புவீங்க, அவங்க அந்த இடத்தை போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அதற்கு பின்னால தான் நீங்க போவீங்க. இப்ப நீங்க போற இடத்துக்கு ஒரு குரூப் அனுப்பி பார்த்துட்டீங்களா? சொன்னாங்க, பஅலூல், நான் போறது கபர், கடைசி தருணத்தில் இருக்கிறேன், யார் அனுப்பி அங்க செக் பண்ண? இவர் சரி இது கேட்டுட்டு அப்படியே எழுப்பி போயிட்டாராம். போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வாராரு. அமீருல் முஃமினீனுக்கு மறந்துட்டு கையில ஒரு அசாவை காண்றாங்க. இந்த அசாவை கண்டுடனே இவருக்கு நினைவு வருது, பஅலூல், உன்னைய விட ஒரு மோடையனை கண்டா இந்த அசாவை போயிட்டு
இவர் அந்த அசாவை எடுத்துட்டு வந்து சொல்றாரு, அமீருல் முஃமினீன் இந்தாங்க புடிங்க இந்த அசா, இளைய வீடு ஒரு மோடினா கண்டிப்பா கேக்குறாங்க. என்ன கதறி 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 அமீருல் முஃமினீன் அழுகுறாரு. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல குர்ஆன்கள் முடிச்சவர், பல ரக்காத்துகள் நஃபில் தொழுந்தவர், பல உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பினவர். அடுத்துட்டு சொன்னாங்களாம், பலூல் 3/1 அல்லது 3/2 பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கிறேன். ஆனா ரப்பிடத்துல போகக்கூடிய நேரத்துல ஒன்றும் இல்லாத நிலைமையில போறேனே, என்னைய விட மோடியன் வேற யாரும் இல்லை என்பதா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதுதான் ஒரு பெரியார் ஹாஜி ஹசன் அல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உலகத்துல பெரிய பெரிய அரசர்கள் ஆண்டாங்க. கிஸ்ரா, தாரா போன்ற பெரிய பெரிய அரசர்களை கூட அஜல் என்று சொல்லக்கூடிய அந்த மௌத்து விட்டு வைக்கல. இசிசே சிக்கந்தர் சே ஃபாத்திஹ் பிஹாரா, சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரர், எப்படியாப்பட்ட வீரர் என்று சொன்னால் இவருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்களாம், ஃபாத்திஹ் வெற்றியாளர். ஏன்? இவர் போகக்கூடிய எல்லாம் போரும் வெற்றி. அப்படியாப்பட்ட சிக்கந்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மௌத்தோட யுத்தம் செஞ்சாரு, அவரும் ஃபெயில் ஆகிட்டார், அவரும் மௌத் ஆகிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அது அலி ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி, அது ஹாரூன் ரஷீதாக இருந்தாலும் சரி, அது கிஸ்ரா தாராவாக இருந்தாலும் சரி, அது சிக்கந்தர் அல் ஃபாத்திஹாக இருந்தாலும் சரி, அது முஹம்மது முஸ்தபா, அஹ்மது முஜ்தபா, சையதுல் கௌனைன், காதமுன் நபியீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உலகத்தில் இருந்து மௌத்தை கொண்டு பிரிச்சே தீர்வான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெரியார் சில கூட்டத்தை பார்த்து கேட்டாராம், فكيف تفرح في الدنيا وزينتها كم تعد عليها اللقد والنفس. இந்த உலகத்துல நீ எப்படி சந்தோஷமா சிரிச்சு கொண்டு வாழ்றாய், நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு, நீ விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சு, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. இது தெரிஞ்சு கொண்டு நீ எப்படி சந்தோஷமாக வாழ்றாய். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மீறாது, ரகீப் அதீத் கிட்ட இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், புத்திசாலி யாருன்னு தெரியுமா? புத்திசாலி யாருன்னு தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். எந்த மனிதன் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை யோசிச்சு இந்த உலகத்துல தயார் செய்வானோ அவன் தான் புத்திசாலி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அந்த கியாமத்துடைய நாளையில ரப்புல் ஆலமீன் கேட்பானாம், இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. உலகத்துல ஒரு எக்ஸாம் செய்றாரு, எக்ஸாம் செஞ்சுட்டு பாஸ் ஆகுவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாரு, கடைசியில ஃபெயில் ஆகிட்டாரு. சார் என்ன செய்றாரு? கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஃபெயில் ஆகிட்டாய், நீ பாஸ் ஆனு நினைச்சு கொண்டு இருக்கிறாய், இந்த எக்ஸாம் பேப்பர் ஓட ஆன்சர் ஷீட்டை நீ வாசிச்சு பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், உன்னுடைய அமால் பட்டோலையை நீனே வாசிச்சு பார்த்துக்கோ, உன்னுடைய முடிவை நீனே தெரிஞ்சுக்கோ. இத வாசிச்ச மனிதன் சொல்லுவானாம், சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வமா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்னைய அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான கிதாபாக இருக்குது. நான் செஞ்ச சின்ன சின்ன பாவம், என் நண்பனுக்கு தெரியாம பின்னால் செஞ்ச பாவம், மனைவிக்கு தெரியாம செஞ்ச பாவம், உம்மா வாப்பாக்கு தெரியாம செஞ்ச பாவம், நக்கலுக்கு சொன்ன ஜோக், ஒரு சொன்ன பொய், நக்கலுக்கு சின்ன பொய், எல்லாம் ரெக்கார்டாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நீதமானவன் என்று சொன்னால், இந்த நாமால பார்த்த அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், இதுல நான் வட்டி எடுத்து போட்டிருக்கிறேன், யா அல்லாஹ், நான் வட்டி எடுக்கல. நீ ஜினா செஞ்சாய், இல்ல நான் செய்யல. நீ தொழல, இல்ல நான்
இல்லனா போவல்ல மனிதன் ஒன்றையும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்வானா அமல் நாமல் பொய்யா, ஓ யா அல்லாஹ் பொய். கிராமன் காதிபீன் يعلمون ما تفعلون. சரி அமல் தான் பொய் என்றாய், அதை எழுதினது மலக்குமார்கள், அவர்களும் பொய்யா? ஓ யா அல்லாஹ் அந்த மலக்குமார்களும் பொய்தான். என்ன சொல்றீங்க யா அல்லாஹ்? இவங்க எல்லாம் எனக்காக வேண்டி சதி செய்யறாங்க யா அல்லாஹ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும் நான் நரகம் போகணும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானா? முதலாவதாக அமல் நாமல் பட்டோல போய், இரண்டாவதாக மலாயிக்கமார்கள் எழுதினது போய், மூன்றாவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. அன்றைய நாளில் நாங்கள் அந்த பூமியை அப்படியே எடுத்து பேச வைப்போம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பேங்க்ல வட்டி எடுத்தார் இல்லையா அல்லாஹ், அதுவும் போய். அல்லாஹ் நீதமானவன், குற்றவாளி குற்றத்தை ஒற்றுக்கொள்ளும் வரைக்கும் நரகத்தை ஹராமாக ஆக்கி வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டாரு, ஒரு நாளும் ஒற்றுக்கொள்ள மாட்டான், அந்த தவறை நான் தான் செஞ்சேன். போலீஸ்காரன் 2 அடி அடிச்சதுக்கு பின்னால தான் ஒத்துக்கொள்வான். அல்லாஹ் எந்த அளவுக்கு நீதமானவன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவானா, இப்ப நீ என்னத்தை தான் நம்புறாய்? யா அல்லாஹ் இவங்க யாரையும் நம்ப மாட்டேன். அப்ப யாரை நம்புவாய்? என்னைய மட்டும் தான் அல்லாஹ் நம்புவேன், என்னைய தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன். உன்னைய நம்புறியா? ஓ யா அல்லாஹ் என்னைய மட்டும் தான் நம்புவேன். இப்ப குர்ஆன்ல சூரத்துல் யாசீன்ல அல்லாஹ் சொல்றான் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. அன்றைய நாள்ல அவனுடைய வாய்களை நாங்க சீல் வைப்போம். அவர்கள் 2 கையும் பேசும், 2 கால்களும் பேசும். ஜினா செஞ்சாரா 2 தொடைகளும் பேசும். إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. 2 கண்களும் பேசும் யா அல்லாஹ், இந்த கண்களால தான் அந்த பாவத்தை பார்த்தா. 2 கைகளும் பேசுமாம், காதுகள் பேசுமாம். ஒவ்வொரு உறுப்பும் பேசி 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 கடைசில எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். இவர் வாயால பேசினது மாத்திரம் கிடையாது, உள்ளத்தால என்னென்னத்தை நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியாக்குவானா. எப்ப உள்ளத்துல நினைச்சது வெளியாகுமோ இந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ் போதும், உள்ளத்தால நினைச்சதெல்லாம் வெளியே சொல்லாத, பேலன்ஸ் எல்லாத்தையும் நானே சொல்றேன், நானே ஒத்துக்கொள்றேன், நான் தான் குற்றவாளி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அப்ப கூட இந்த மனிதன் சொல்லுவானா, ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ் எல்லாத்தையும் கண்களால பார்த்துட்டேன் யா அல்லாஹ், எல்லா அதாபுகளையும் காதுகளால கேட்டுட்டேன் யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் டைம் தான் யா அல்லாஹ், உலகத்துக்கு போயிட்டு ஒரு ஈமான் உள்ள மனிதனாக திரும்பி வரேன் யா அல்லாஹ். لعلي اعمل عملا صالحا. யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் தா யா அல்லாஹ், உலகத்துக்கு போயிட்டு சாலிஹான அமல்களை சுருபோடு செஞ்சிட்டு வாரேன் யா அல்லாஹ். லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் فأصدق وأكن من الصالحين. யா அல்லாஹ் கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ், டக்குனு துனியாவுக்கு போயிட்டு இந்த சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் டக்குனு விட்டுட்டு வாரேன் யா அல்லாஹ், சதகா செஞ்சிட்டு வாரேன் யா அல்லாஹ். இதெல்லாம் கேட்ட ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த மனிதன் சரி துனியாவுக்கு அனுப்பிட்டோம், அனுப்பினா என்ன செய்வான் அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சரி இவர் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறாரு, இவரை துனியாவுக்கு கொஞ்சம் அனுப்பி பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் لو ردوا لعادوا لما نهوا عنهم إنهم لكاذبون. அல்லாஹ் சொல்றான், சரி நீ இவ்வளவு கெஞ்சிராயே, உன்ன கெஞ்சலுக்கு ஏற்ற நாங்க உன்னை கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பினோம் என்று சொன்னால் எந்த மனைவிக்கு பின்னால ஓடினாயோ அதே மனைவிக்கு பின்னால தான் மறுபடியும் போவார். எந்த தொழிலுக்கு பின்னால ஓடினாயோ அதே தொழிலுக்கு பின்னால தான் மறுபடியும் போவார். எந்த
காணி பூமிக்காக வேண்டி அலைஞ்சாயோ அதற்கு பின்னால் தான் மறுபடியும் போவாய். இது மாத்திரமல்ல, கடைசியாக அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் லகாதிபூன், நீங்க எல்லாம் பொய்க்காரங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, நான் சொல்லல, குர்ஆன். நீங்க எல்லாம் பொய்க்காரங்க பாப்பா. உங்களுடைய பாவம் பார்த்து சரி அதாபுகளை பார்த்துட்டீங்க, மஹ்ஷர பைத்த பார்த்துட்டீங்க, நரகம் சொர்க்கத்தை பார்த்துட்டீங்க. இப்ப சரி உடனே நான் திருப்பி அனுப்புவோம் என்று நினைச்சாலும் நீ மறுமணம் போயிட்டு அதே முசீபத்தை தான் கொள்வாய். யா அல்லாஹ், அதே காணி, அதே பூமி, அதே தொழில், அதே வாகனம், அதுக்கு பின்னால தான் மறுபடியும் ஓடிக்கொண்டிருப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இந்த மனிதன் இந்த நிலைமையில கூட கைவிட மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா மேக்ஸிமம் எஃபர்ட், அவருடைய உச்சம் எஃபர்ட் போடுவார். எப்படி சரி அந்த இடத்திலிருந்து தப்புறதற்கு சொல்லுவானா, லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனீன். யா அல்லாஹ், உலகத்திலே இந்த மவன் யா அல்லாஹ் எனக்கு சரி இறக்கம் யா அல்லாஹ், அவனோட இந்த மவனை நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், என்னைய பாதுகாத்து யா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, இன்னும் கெஞ்சுவானாம், வஃபஸீலதி ஹில்லதி துவி. யா அல்லாஹ், உலகத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க யா அல்லாஹ், நான் கஷ்டத்துல இருக்கும்போது அவர்கள் எனக்கு உதவி செஞ்சவர்கள் யா அல்லாஹ், அவர்கள் நீ நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ், என்னைய மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். ومن في الارض جميعا, யா அல்லாஹ், முழு மனித சமுதாயத்தின் நரகத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். ثم ينجي, என்னைய மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பி யா அல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னா உலமாக்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதன் கடல்ல அழுத்தி தாவிக் கொண்டிருக்கிறான், நீந்தல் தெரியாம. இப்போ ஒரு போட்ல ஒருத்தன் வந்து அவருக்கு கை கொடுத்தா அவர் என்ன செய்வாரு? போட் திரண்டாலும் பரவாயில்ல, இவர் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சா போதும், அந்த அளவுக்கு முயற்சி செய்வாராம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அன்றைய நாளையில டைரக்டாக இவரோட பேசுவாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ் அவனோட டைரக்டாக பேசுவான். அல்லாஹ்க்கும் அவனுக்கும் மத்தியில ஒரு டிரான்ஸ்லேட்டரும் இருக்க மாட்டாங்க. டைரக்டாக அல்லாஹ் அரபால பேசுவான், இவரிடத்துல அரபால பேசையும் வைப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அந்த நிலைமையில இருந்து நாம பாதுகாப்பு தேடணும்னு சொன்னால் உலகத்துல வாழ்ற காலம் குறுகிய கால வாழ்க்கை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றான்னு சொன்னால் எந்த முறையில வாழ்ந்தாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வை போய் பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த நிலைமையில இருந்து நாம பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீங்க இப்படி வாழ்வீங்களா, உங்களுக்கு நாம இப்படி ஒரு வாழ்க்கையை தரோம். நீங்க அப்படி வாழ்வீங்களா, உங்களுக்கு அதுக்கேற்ற வாழ்க்கையை நாங்க தரோம். உலகத்துல மூத்தாகிறது நிச்சயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஒரு மனுஷன் சக்கராத்துடைய நேரத்துல, அவருடைய ரூஹ் போகக்கூடிய நேரத்துல 300 தடவை வாள்களால் ஒரு மனிதனை வெட்டின எவ்வளவு கஷ்டமோ அந்த வேதனை அனுபவிப்பாராம். ஒரு பெரியார் சொல்றாரு, تزود من التقوى فإنك لا تدري إذا جنه ليل هل تعيش إلى الفجر. அவனுடைய தக்வா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதகத்தை எப்பயுமே உங்ககிட்ட வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பிரயாணம் போறீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை வச்சுக்கொள்வீங்க, பெட்ஷீட், தல்வானி, தண்ணி போத்தல், ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி தக்வா கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இரவு வந்துட்டு சொன்னா ஃபஜ்ர் முட்டும் ஹயாத்தோடு இருப்பீங்க என்று யாருக்கும் தெரியாது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான்? எப்படியாக இருந்தாலும் போகத்தான் வேணும். فكم من فتى أصبح وأمسى ضاحكا فقد نسجت أقفاله فهو لا يدري. எத்தனையோ வாலிபர்கள் காலையில மாலையில சிரிச்சு கொண்டு கழிக்கிறாங்க. கேட்டா, ஹஸ்ரத் எங்களுக்கு இப்பதானே 20 வயசு, எங்களுக்கு என்ன ஆக போகுது? 20 வயசுலயும் அல்லாஹ் கஃபனை ரெடியாகத்தான் வச்சிருக்கிறான். சுனாமி வந்த நேரம் கடல் அப்படியே பிறக்க போச்சு. சில வாலிபர்கள் சண்டியட போல அப்படியே போனாங்க பார்க்கிறதுக்கு. கடல் மேலால அலை வந்துச்சு, எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. وَكَمْ مِنْ صِغَارٍ يُزْدَجَى طُولُ عُمُرِهِمْ. எத்தனையோ சிறுவர்கள் கேட்டா சொல்லுவாங்க, நான் பெருசா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆலிம் ஆகணும். 10 வயசு 15 வயசு தாண்டல்ல في ظلمة القبر, கபருடைய இருள பார்த்துட்டாங்க. وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِأَهْلِهَا. எத்தனையோ மாப்பிளமார்கள் செலவுக்கு போயிட்டு அலங்காரம்
எத்தனையோ பெண்கள் மரத்தோடு போட்டு அலங்காரம் செய்யறாங்க, நாளைக்கு நிகா இன்றைக்கு உலகத்தை விட்டு போறாங்க. وَكَمْ مِنْ صَحِيحٍ مَاتُوا بِغَيْرِ عِلَّةٍ எத்தனையோ நல்லா இருந்தவர்கள் சொல்றோம், இப்பதான் அவரோட பேசிட்டு வந்தோம், அதுக்குள்ள மௌத் வந்துட்டு. وَكَمْ مِنْ سَقِيمٍ عَاشُوا بِالدَّهْرِ حِينًا مِنَ الدَّهْرِ சில நோயாளிகள் இன்றைக்கு போவாரு நாளைக்கு போவாருன்னு நினைக்கிறோம், பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான்? வாப்பா நீ எனக்கிட்ட திரும்பி வா, உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சு தரேன். கியாமத்துடைய நாளில உன்னை நான் பாதுகாக்கிறேன், சக்கராத்துடைய வர்க்கத்திலும் உன்னை நான் பாதுகாக்கிறேன். அல்லாஹ் எதிர்பார்த்தது அவ்வளவுதான். குறைஞ்சது என் பக்கம் நீ தொழுகையை நிலைநாட்டு, சுஜூத் செய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அவ்வளவு பெருமையா அந்த ரப்பு இடத்துல சுஜூத் செய்யாம இருக்கிற அளவுக்கு டெய்லி வானத்தை பார்க்கிறோம், டெய்லி பூமியை பார்க்கிறோம், டெய்லி கடலை பார்க்கிறோம். இந்த வானம் பூமி கடல் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? டெய்லி எனக்கும் உங்களுக்கும் பதுவா செய்து கடல் வானம் பூமி. மாமின் யௌமின் இல்ல ஸமா யஸ்தக்திரு ரப்பஹு அய்யஹ்லிக யப்ன ஆதம். டெய்லி அந்த வானம் கேட்குதாம், யா அல்லாஹ் இவன் உன்னுடைய விடயங்களை செய்யறான் இல்லையா அல்லாஹ், அமல் இபாதத் செய்யறான் இல்லையா அல்லாஹ், நீ சரி என்று சொன்னால் இவனை நான் இன்றைக்கு அழிக்கிறேன் யா அல்லாஹ். டெய்லி கடல் கேட்குதாம், மாமின் யௌமின் இல்லல் பஹ்ரா யஸ்தக்திரு ரப்பஹு அய்யஸ்தக்ரிக யப்ன ஆதம். யா அல்லாஹ் சரி என்று சொல்லி யா அல்லாஹ் ஏட அலைகளை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறேன் யா அல்லாஹ். மாமின் யௌமின் இல்லல் அர்த யஸ்தக்திரு ரப்பஹு டெய்லி பூமி கேட்குதாம், யா அல்லாஹ் எனக்கு மேல தான் வந்து தட்டு போடுறான் யா அல்லாஹ், எனக்கு மேல தான் நாட்டாம கர்த்திய தள்ளி கொண்டு போறான் யா அல்லாஹ், எனக்கு மேல தான் வாகனத்தை ஓட்டி கொண்டு போறான் யா அல்லாஹ், நீ சரி என்று சொல்லி யா அல்லாஹ் அதே இடத்துல பொழந்து இவன் உனக்கு எடுக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னது? ஃபைன் அதாஅனி லைலன் ஃபகபில்துஹு ஃபைன் அதாஅனி நஹாரன் கபில்துஹு. நீ என்னிடத்துல காலையில வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என்னிடத்துல இரவுல வா, உன்னை நான் கபூல் செய்வேன். இதெல்லாம் பதுவாக்களும் படாம நான் பார்த்துக் கொள்றேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இந்த மனிதன் ரப்படத்துல விளங்கி ரப்பாக விளங்கி செயல் ரூபத்துல காட்டுறதை தான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசியாக ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் யஹ்னி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கலிமா சொன்ன மக்களே, அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் ஏன் உங்க உள்ளத்தில் இன்னும் வருதில்லை? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பயத்தை ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறானோ அந்த பயத்தை உள்ளத்துல எடுத்து வாழக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர்களுடைய ஹலாலான ஹாஜத் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லாஹ், அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ், அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்திரு யா அல்லாஹ், இன்னும் தட்டப்பீடு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொண்டு ஒளிமயமாக்கி யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். என்னென்ன விடயங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களோ அந்த விடயங்களை அனைவருக்கும் தந்திரு யா அல்லாஹ். எந்தெந்த விடயங்களில் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.